السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை உண்டாக்கினான். இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆட்சியையே வழங்கினான். முழு உலகத்தினுடைய ஆட்சியும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட அந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. இதனை நாமும் ஓதுவோம் லுஹாவுடைய தொழுகைக்கு பின்னால், அதே போன்று தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பின்னால். இவ்வாறு நமக்கு எந்த நேரத்தில் நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் நாம் இதனை ஓதுவோம். துஹாவுடைய தொழுகை வறுமையை போக்கக்கூடிய தொழுகை. இந்த துஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த வறுமை நிலையை போக்கி அல்லாஹ் மிக சிறந்த செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குவான். இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் நம் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப், ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்று வரக்கூடிய மிகச்சிறந்த துஆ நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இந்த துஆவை நாமும் ஓதுவோம். குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். யகீனோடு ஓதுவோம். நாம் யகீனோடு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆக்களை யகீனோடு ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்லநாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.